கோர்ட்டில் வந்து ஆறுமுகம் தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட தவறாக வந்து ஆறுமுகம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கிட்ட அதெல்லாம் கேட்டு வந்து கோர்ட் வந்து தீர்மானிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆறுமுகம் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகிறதால அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க நம்ம பைரவி. நிறுத்துங்க மேடம், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து தவறானவர் கிடையாது, ஆனால் இந்த வள்ளி வந்து வந்து இந்த மாதிரி தவறான தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. நிறைய பேரை கூட்டின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வள்ளி வந்து தவறான வந்து வேலை தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி வந்து இந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட எந்த ஆளுமே பணம் கொடுத்து ஈஸியாக வந்து வந்து போகும்போது எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணணும், அவர் எதுக்காக வலுக்கட்டாயமாக இப்படி பண்ணணும், அப்படி பண்ணுற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க நம்ம வந்து பைரவி. அதை கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வள்ளிக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து அது வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்படின்னோடனே அது பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட் மேடம், இந்தாங்க ஒரிஜினல் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து பைரவி. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இப்படி பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மேடம் அங்கே மெடிக்கல் வந்து எக்ஸாம் பண்ணுறவரை வந்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இதையெல்லாம் பார்த்து வந்து போலீஸை திட்டுறாங்க. சர்ச்சு எப்படி இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட கேட்கும்போது வள்ளி வந்து சாரிங்க ஐயா, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த சஞ்சய் ஐயா தான் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, உன்னை வந்து கேஸ்லேருந்து காப்பாற்றணும்னா நீ கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியே ஆகணும், அவர் மேலே வந்து பொய்யா வந்து புகார் கொடுக்கணும்னு சொன்னார். ஆறுமுகம் எந்த தப்புமே பண்ணல, ஆறுமுகம் குடிச்சு ரோட்டில் தான் படுத்திருந்தார். நான் தான் ஆறுமுகத்தை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு கூட்டின்னு வந்து படுக்க வச்சேன். போனால் போது பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், எந்த லேடிஸ் கிருமி நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு பாவம் ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணேன். அவரும் எந்த இதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த சஞ்சய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பண்ண விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேணும்னே வந்து நம்ப வச்சது அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு எல்லா அதிர்ச்சியாக ஏன் சஞ்சய் இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம வந்து ஜட்ஜு. அப்போ வந்து சஞ்சய் வந்து அமைதியாக இருக்கார். மேடம் அவருக்கும் வந்து ஆறுமுகத்துக்கும் ஏதோ பகை இருக்குது மேடம், அதனால தான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா சஞ்சய் வந்து நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போலீஸ்க்கு வந்து நிர்வாகத்துக்கு. அடுத்து வந்து ஆறுமுகத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து சஞ்சய் செம்ம டென்ஷனாக இருக்கார். அப்போ வந்து ஆறுமுகம் வந்து சொன்னல கண்டிப்பாக என் பைரவி வந்து என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அதே மாதிரி காப்பாற்றிட்டா பார்த்தியா, உன்னோட வேஷம் கண்டிப்பாக ஒரு நாள் கலையும்னு சொன்னல, அதே மாதிரி பைரவியை கண்டுபிடிச்சி உன் வேஷத்தை கலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஆறுமுகம். அப்படியே சஞ்சய் முறைக்கிறாரு, என்ன சஞ்சய் இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோம், அசிங்கமாக இல்லை, எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேறு எதுக்கு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான், நான் மோசமானவன் நிரூபித்தாதானே என்னை விட்டு பிரிவேன், இவங்களோட கெட்ட எண்ணம் இதுதான் பைரவி அப்படின்னோடனே நீ அமைதியாக இந்த ஆறுமுகம் நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் செஞ்ச இப்படி கேவலமாக நடந்துக்கிட்ட, உனக்கு இதனால் என்ன கிடைக்கிது, ஆறுமுகத்துக்கு மேலே உனக்கு ஏற்கனவே வன்மை இருக்குதான், ஆனால் அதுக்காக இவ்வளோ மோசமாக வந்து பண்ணுவியா, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன் மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், எல்லாமே இன்னையோட போச்சு, உன்னை போய் நம்பின பாரு, என்ன சொல்லணும், நீ ஒரு ஃப்ரெண்டாகவே வந்து இருப்ப, எனக்கு உண்மையாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீ இல்லவே இல்லை, ஆறுமுகத்தை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்க, உனக்குலாம் என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக பண்ணுறியா இல்லை ஆறுமுகம் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக பண்ணுறியா, நான் கெட்டவன் உங்ககிட்ட நிரூபிக்கணும் பைரவி, அதுதான் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து சஞ்சய் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு சஞ்சய், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எப்போ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செஞ்சியோ இதுக்கப்புறம் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சஞ்சய், என்ன பண்ண தெரியாமல்.